அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன். நிறைய உங்களுக்கு அந்த பூசம் நட்சத்திரத்துக்காக போட்டிருந்தேன். 2 வீடியோ போட்டிருந்தேன். நாளைக்கு ஒரு 9 பேரை நீங்கள் போற்றி சொல்லிடுங்க. முடிஞ்சால் உணவு தானம் பண்ணுங்கள். பூசம்ன்றது வள்ளலார்ன்றது சென்ட்ரல் பார்ட்டாக இருக்குது. ஆனால் மற்றவங்கெல்லாம் இந்த பூசத்தோடு சம்மந்தப்பட்டவங்க அதெல்லாம் சொல்லியிருக்கேன். இந்த இடையிலேயே இந்த மாதிரிலாம் சொல்கிறேன். இந்த கன்னி தெய்வ ஆத்மான்றது என்னன்னு உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டே போட்டிருக்கேன். அதாவது ஒரு தந்தை வழியில் போகிறது. நீங்கள் கல்யாணம் ஆகிட்டு போயிட்டவங்களா இருந்தால் கூட நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் நீங்கள் எடுத்து சொல்லணும். உங்கள் அம்மாக்கிட்ட சொல்லணும். ஏன்னா உங்கள் அப்பா வழியில் யாருனா போயிருந்தாங்கன்னா அந்த புடவை வச்சு கும்பிட்றது பண்ணுறது, அந்த கன்னி தெய்வத்தை நினச்சி வணங்குறது, ஒருவேளை குட்டி பொண்ணு யாருன்னு பேரே தெரிஞ்சு அது பாவச்சட்டை கூட போடக்கூடிய பொண்ணாக இருந்தால் அந்த பேரையே சொல்லி அந்த மாதிரி ஒரு பாவச்சட்டை துணியை வச்சு அன்ஸ்டிச்சுடு துணி வச்சோம்னா நம்ம யாருன்னா கொஞ்சம் 6 வயசு பொண்ணு, 7 வயசு பொண்ணு, 5 வயசு பொண்ணு அப்படி தர முடியும். கொடுத்து தச்சுக்க சொல்லலாம். நம்ம முடிஞ்சால் அதுக்கு தைக்கூலியும் கொடுக்கலாம். ஏன்னா அப்படி கொடுத்து நான் அந்த மாதிரி சில இதெல்லாம் கொடுத்த உடனே அப்படி கொடுத்தா நாங்கள் எப்படி போடுவோம், நீ ட்ரெஸ்ஸு அப்படியே கொடுத்தியானா அப்படியே போட்டுனுப்போமே, அப்படி நீங்கள் கொடுத்தீங்களே அப்படின்னு கேட்டாங்க. நான் கொடுக்கும்போது கூட அது கரெக்டு தானே தோணுச்சு எனக்கு. அது மாதிரி அதை வச்சு நம்ம கும்புறது அவங்களுக்கு ஏற்றுக்குது. அது இந்த தை மாதம் தான் அதுக்கு ரொம்ப முக்கியம். அந்த கன்னி தெய்வ ஆத்மாவுக்குன்றது. ஆடி மாதமும் வெள்ளிக்கிழமை இருக்குது. அது வேறு தெய்வங்கள். அதுவும் நம்ம வீட்டு தந்தை வழி வீட்டுக்குள்ள தெய்வங்கள் வரும். நம்ம அப்பா வழி வீட்டில் அம்மா வீட்டில் வந்திருப்போம் நிறைய கணவன் வீட்டுக்கு. அவங்களும் அதை பண்ணணும். அவங்க பண்ணால் அவங்களுக்கு மட்டும்தான் நல்லதா, அந்த வீட்டில் பிறந்த ஆண் வாரிசுக்கு மட்டும்தான் நல்லதானா? அப்படி கிடையாது. உங்களுக்கும் கூட உங்கள் மன வாழ்க்கையில் நல்லது நடக்கணுன்னா கூட கணவர் வீட்டினுடைய தந்தை வழி கன்னி தெய்வத்தையும் கும்பிடணும். உங்கள் அம்மா கிட்ட சொல்லி உங்கள் அப்பா வழி தந்தை வழி இதுக்கும் அந்த தைவள்ளி சமயம் இந்த தை மாதத்தில் தை முடிஞ்ச வரைக்கும் வெள்ளிக்கிழமை இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமைலாம் வணங்கணும். அதை ஏன் நான் இப்போ சொல்கிறேன்னா இன்னும் 2 வெள்ளிக்கிழமை இருக்குது. அதுவும் நல்லா தான் இருக்குது. 4 நல்லா தான் இருக்குது. சில பேர் அதெல்லாம் பார்க்குறதில்ல. ஆக மொத்தத்தில் தைவள்ளி ஏதோ ஒரு வெள்ளி வச்சுக்குவாங்க. இந்த துணி வச்சு கும்பிட்ற பழக்கம். ஆனால் அந்த துணி வச்சு கும்பிட்றதுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அது அந்த வீட்லேயே போன சுமங்கலிகளுக்காக கும்பிட்றது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. எல்லாத்துக்குமே ஒரே புடவை தான். அதுக்கும் தனித்தனி இல்லை. ஒரே ஒரு புடவை வச்சு அது கன்னி தெய்வம். சில பேர் அது பூவாடக்காரின்னுவாங்க. அது பூ பெய்த அப்படின்ற மீனிங்களும், பூ பெய்வதற்கு முன்னுன்னும் திருமணம் ஆவதற்கு முன்னுன்னும் அப்படி. ஆனால் அது சில பேர் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது ஒரு சுமங்கலி பெண் பூ வச்சுங்கிறவங்க சொல்கிறாங்கல்ல, அந்த மீனிங்கையும் அதை புரிஞ்சிக்கலாம். உண்மையிலே அப்படியும் இருக்கலாம். ஆனால் இங்கே எல்லாரையுமே நினச்சிக்கணும். அது முக்கியமாக அதை நம்ம வச்சு கும்பிடும்போது அதை நினைக்கிறது தான் ரொம்ப முக்கியம். உனக்காக தான் நான் இது பண்ணுறேன், இந்த நிவேதனம் பேர் சொல்லியே சொல்லலாம், நிவேதனத்தை பண்ணுறேன், இந்த புடவை வச்சு கும்பிட்றேன், அந்த மாதிரிலாம். அது நேற்று ரொம்ப வளர்பிறையாக இருந்தது. நேற்று ரொம்ப நல்லா இருந்தது. நேற்று நான் கும்பிட்டேன். அந்த சில ஆன்மீக விஷயங்களை பற்றி சொல்கிறேன். நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த தம்னையில் கன்னி தெய்வ ஆத்மாவனுடைய அந்த அனுகிரகமும் அந்த குலதெய்வ அனுகிரகமும் இருந்தால் தான் அந்த ஸ்தூல ஆத்மா யார் உடம்புல உட்காந்துருக்குதுன்னு கண்டுபிடிக்கிற சக்தியே இருக்கும். இப்போது நாட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் ஸ்தூல ஆத்மான்றது ஒரு பேர் தெரியாமல் இருக்கும். ஆனால் அவங்க கண்டுபிடிக்க தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க, கண்டுபிடிச்சும் இருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி அவங்க வாழ்க்கையை நகர்த்தியும் இருப்பாங்க, அதனால் அவங்க வெற்றியும் கண்டிருப்பாங்க. ஆனால் ஸ்தூல ஆத்மாவை அழிச்சிட முடியுமானா அவ்வளோ ஈஸியாக அழிச்சிட முடியாது. அது ஏன் அழிச்சிட முடியாதுன்னா அசுரர்கள் தேவர்கள்னு சொல்லிட்டு சண்டை வானுலகத்தில் நடந்துக்கிட்டே இருக்குது. அவங்களுக்கு உருவம்லாம் இல்லை. ஆனால் அந்த உருவத்தை நம்ம கொடுத்து வச்சுருக்கோம் நம்மளுடைய புரிதலுக்காக. இந்த ஏரியாவில் இருக்கிற கடவுளுக்கு இந்த உருவங்குது, இவங்க பெண் தெய்வம், இவங்களுக்கு இந்த சக்தியெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்மளாவே சிலதை கணிச்சு வச்சுருக்கோம். ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு 70% கண்டுபிடிச்சிட்டோம். யோகத்திலேயே நம்பலை. நம்ம மூதாதையார், நம்முடைய சித்தர்களோ, நம்மளுடைய கடவுள்கள் எல்லாமே சொல்கிறேன், முருகன், விஷ்ணு, சிவன்லேருந்து எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டாங்க அதை. அது ஒரு யோகத்திலேயே இங்கேருந்துன்னு வானத்தில் சில பேர் வானத்துலேயும் பறந்தாங்க. வானத்தில் பறக்காமையே அதுக்கு ஒரு இதெல்லாம் அந்த சக்தி இருக்குது, நம்மளாவே இதுக்கு ஒரு உருவம் கொடுத்து பண்ணிட்டாங்க. அப்படி பண்ணிட்டதுனால என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு சாதாரண பாமர மக்களுக்கு அது மூலமாக நம்மளுக்கு வணங்குறது ஈஸியாக போயிடுச்சு. நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறதா இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு ஸ்தூல ஆத்மான்னு சொல்கிறேன். ஆனால் நிறைய பேர் வீட்டில் இருக்கிறவங்க ஸ்தூல ஆத்மாவை எப்படி தெரியுமா கண்டுபிடிக்க முடியும்? குலதெய்வம் அருள் உங்களுக்கு இருக்கணும், கன்னி தெய்வம் அருள் உங்களுக்கு இருக்கணும். அது இருந்தால் தான் உங்களால் ஸ்தூல ஆத்மா கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறேன். ஆனால் ஏற்கனவே அந்த பேர் தெரியாமையே கண்டுபிடிச்சவங்க இருப்பாங்க. அது எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா, காலகாலமாகவே நம்ம வீட்டில் ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் நடந்தாலோ இல்லை நல்ல விஷயங்கள் நடந்தாலோ ஒரு பர்டிகுலர் பர்சனை பிடிக்கலன்றதை சில பேர் வெளிப்படையாகவே காமிச்சிக்குவாங்க. சில பேர் பில்லி சுனியுமே வைப்பாங்க.
சில பேர் மண்ணு மாதிரி தூத்துவாங்க. சில பேர் வந்து அவங்கள சுற்றி இருக்கிறவங்க உங்ககிட்ட ஏதாவது ஒரு பெரிய பரிசு கிடச்சிச்சானா மற்றவங்கன்னா வெளியில் போயிட்டு 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க அவங்க. சொல்லி அதை பற்றி வந்து அவங்க ரொம்ப பொறாமைப்பட்ட விஷயம் தெரிய வரும். அந்த அவங்கக்கிட்ட புலம்பின விஷயம் அவங்களுக்கு தெரிய வரும். அப்போ என்ன ஆகும்னா அவங்க வந்து கண்டுபிடிச்சிடுவாங்க அத்தை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு எதிர்க்க பண்ண மாட்டாங்க. அவன் வரப்போகிறான், அவன் வரப்போகிறான், அவன் வரப்போகிறான், அவனுக்கு அவன் கண்ணு வைப்பான் அப்படி. இது சிம்பிளாக புரிஞ்சுக்கிட்டாங்க காலகாலமாக. ஆனால் அதில் வர்றவங்க எல்லாருமே இவங்க கணிச்சு வச்சுக்கிறவங்க எல்லாருமே சுலு ஆத்மாவை கொண்டவங்களான்னா கிடையாது. இதில் என்னன்னா நிறைய ஸ்தூல ஆத்மாவிலேயே இது ஒரிஜினல் ஸ்தூல ஆத்மா, டூப்ளிகேட் ஸ்தூல ஆத்மா, ஸ்தூல ஆத்மா இப்படிலாம் பிரிக்கலாம் அதை வந்து நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அடுத்தடுத்து நான் பார்ட் 1 நான் போடல. ஏன்னா அடுத்தடுத்து வேறு எதனா புனஸ்காரங்கள் பூஜைகள் இதெல்லாம் வருது இல்லை, பூசம் மாதிரி தைப்பூசம் மாதிரி அந்த மாதிரி வந்தால் அதுதான் அதுக்கேற்ற மாதிரி போடலான்றதுனால நான் இதை பார்ட் 1 பிரிக்கலை. ஆனால் இடையே நான் சொல்லிட்டு வரேன். ஆனால் அது சொல்கிறது வரதுனால என்ன லாபம்? இந்த கன்னி தெய்வ விஷயங்களை கும்பிடணும், அது 2வது குலதெய்வமாக ஒர்க் ஆகும், அந்த விஷயங்களும் கவனிக்கணும். நம்ம ஏன் கவனிக்கணும்னா நான் சொல்கிற அந்த ஸ்தூல ஆத்மாவை ஆசுவாசப்படுத்துறதுக்கு தான், ஆசுவாசப்படுத்தி தான் அதை வச்சுக்க முடியுமோ தவிர அது வானுலகத்தில் இருக்கிற தேவர்கள் அசுரர்கள் 2 பிரிவு இருக்குது பாருங்கள். அந்த பிரிவில் அந்த ஸ்தூல ஆத்மா யாருடைய சப்போர்ட்டை வச்சுருக்குதுன்னா அந்த அசுரர்கள் சப்போர்ட்டை வச்சுருக்குது. சரி, அதுக்கு தேவர்களும் அந்த கடவுளுக்கு போய் ஒரே நாளில் அழிக்க முடியுதானா? முடியல. பல யுகங்கள் ஆனால் கூட அழிக்க முடியல. அதுக்காக நிறைய ஸ்ட்ராட்டஜியில் உருவாக்கி அந்த கடவுள்களே இன்னொரு கடவுள்களை உருவாக்கி அவங்க மூலமாக போயிட்டு இப்படி போய் அந்த ஸ்டேட்டுக்கு போய் அந்த கண்ட்ரிக்கு போய் அந்த மலை மேலே ஏறி அப்புறமா அவங்கள போட்டு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி அவங்கள மயிலாக மாற்றி வச்சுக்கலாம். இப்போ புரிஞ்சு போயிருக்கோம் உங்களுக்கு. வந்து துவாரபாலகர்களாக மாற்றி வச்சுக்கலாம். அப்படி தான் பண்ண முடியுமோ தவிர அந்த தேவர்களாலேயே அவர்களை பரிபூர்ணமாக அழிக்க முடியல. ஆனால் அது வானத்தில் இருக்குது, அது அந்த அசுரர்கள் என்ற இதில் இருக்குது. அந்த அசுர சக்தியினுடைய துகள்கள் தான் இந்த பூமியில் பிறந்துட்ட அது தேவர்கள் சப்போர்ட்டில் பிறந்தவங்க இருப்பாங்க இல்லைங்களா, அந்த சப்போர்ட்டில் பிறந்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறதுக்கு புருஷனாகவோ இல்லை பிள்ளையாகவோ இல்லை அம்மாவாகவோ இல்லை அப்பாவாகவோ அல்லது உடன் பிறந்த சகோதரர்களாகவோ அல்லது மகாபாரத்தில் வந்த மாதிரி கசின்ஸாகவோ அது உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக உங்களை பண்ணும். இதில் மோஸ்ட்லி வந்து இந்த சுலாத்மா இதுன்னு சொல்கிற மாதிரி டூப்ளிகேட்டு இதெல்லாம் எங்கடா இருக்குன்னு கேட்டால் ஆஃபீஸில் இருக்கும், இல்லைன்னா உங்கள் நெய்பர்ஸாக இருப்பாங்க. ஆனால் அதில் கூட இன்னொரு விளக்கம் என்னான்னு கேட்டால் ஒரே ஒரு வருஷம் தான் நீங்கள் அவங்களும் நீங்கள் சேர்ந்து வேலை பண்ணீங்க, 6 மாதம் தான் அவங்க நெய்பராக இருந்தாங்கன்னா அவங்கள வராது கணக்கு. அது பல நாளாக இருக்கிறவங்க, பல நாள் தொடர்பு, பல நாளாக ஒரே ஆஃபீஸில் நீங்கள் இருக்கிறீங்க, பல நாளாக பல வருஷமாக ஒரே தெருவில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா தான் அந்த தெருவில் இருக்கிறவங்கள அந்த மெயின் ஸ்தூல ஆத்மா அவங்கள துணைக்காக அந்த டூப்ளிகேட் ஸ்தூல ஆத்மாவும் அந்த ஸ்தூல ஆத்மாவை ஏற்படுத்திக்கும். அதனுடைய சப்போர்ட்டுக்காக அது வந்து அதனுடைய போருக்காக அது ஏற்படுத்திக்கிற சப்போர்ட்ஸ் தானோ தவிர அந்த ஸ்தூல ஆத்மா ஒரு சிலபஸ் மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ நான் ஒரு சிலபஸ் மாதிரி கொண்டு வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஆனால் இந்த சிலபஸே தெரியாமையே புரிஞ்சு அந்த சித்தர்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, சூட்சுமமாக இது புரிஞ்சு தான் அவங்க இருந்திருப்பாங்க. ஆனால் சித்தர்கள்லாம் வந்து எப்படின்னா உலக நன்மைக்காகவும் மற்றவங்களுக்கு மருத்துவம் கண்டுபிடிக்கிறதுக்காகவும் அந்த இடம் அவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அந்த இடத்தினுடைய ஏரியாவினுடைய மக்களினுடைய நன்மைக்கு, அந்த நிலம் நல்லா இருக்கிறதுக்கு, அங்கே இருக்கின்ற தாவரங்கள் நல்லா இருக்கிறதுக்கு, அங்கே இருக்கின்ற விலங்குகள் நல்லபடி இருக்கிறதுக்கு அந்த இடத்த பயன்படுத்தி எப்படி மருந்து கண்டுபிடிச்சி அங்கே இருக்கிற மக்களுக்கு கண்டுபிடிக்கலாம். அதுலேயே கொஞ்சம் நியாய தர்மம் அவங்க அந்த வீட்டுங்களில் நடக்கிற சண்டைங்களை கூட அவங்களே தீர்த்து வச்சு அவங்களே வந்து ஒரு அரசர் மாதிரி செயல்பட்ட மாதிரி ஒரு காலம், அரச காலத்துக்கும் முன்னாடி, இன்னும் மகாபாரத ராமாயண காலத்துக்கு முன்னாடி அந்த இடைப்பட்ட காலங்களெல்லாம் நடந்திருக்கிற விஷயங்களாக அது இருந்திருக்கும். அப்போ காலம்லாம் யாருமே தனக்கு கீழே வச்சுக்கணுன்ற விஷயமே இருந்திருக்காது. அது ஒருத்தருக்கு நன்மை செய்கிறதுன்ற ஒரு விஷயம் மட்டும்தான் இருந்திருக்கணும். அதனுடைய அனுகிரகம் கடவுள் யாருன்னு கேட்டால் அந்த அசுரர்கள் தான். இந்த சுல ஆத்மாவனுடைய சப்போர்ட் கடவுள் யாருன்னு கேட்டால் அந்த இதுதான், அந்த அசுரர்கள் டீம் இருக்குது இல்லைங்களா வானத்தில், அந்த பிரபஞ்சத்தில். அந்த அசுரர் டீம் என்ன பண்ணுதுன்னா சமமாக எல்லோரும் இருக்கட்டும், எல்லோரும் நல்லபடி இருக்கட்டும்ன்றது தேவர்கள் டீம். அதுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இந்த உலகத்தில் இருக்கிற அது நீ ஒரு சின்னதாக ஒரு குடிசையில் ஒரு 3 பேர் இருக்கட்டும்,
இல்லை ஒரு பெரிய பணக்காரனாக இருக்கட்டும், இல்லை ஒரு பெரிய சிஎம்மாவோ பிரைம் மினிஸ்டராகவோ இருக்கட்டும், இல்லை இந்த உலகத்தையே ஆட்சி செய்கிற மாதிரி நம்பர் 1 யாருன்னா இருக்கட்டும், அவங்களுக்கு கீழே யாரையெல்லாம் கொண்டு வரணுன்றது தான் அந்த அசுரர்களும் சரி, அந்த ஸ்தூல ஆத்மாவும் சரி அதனுடைய மெயின் கோலாக வச்சுட்டுருக்குது. அதன்படி தான் அந்த உலகத்தையே அந்த இயக்கத்தாக இருக்கட்டும், அதுக்காக கோடி கோடியான ஸ்தூல ஆத்மாக்களை யார் யார் உடம்புல எடுத்து போய் திணிக்கணும்னு அது திணிக்குது. ஆனால் அதை நீ கண்டுபிடிக்கிறது மூலமாக என்ன லாபம்னு கேட்டால், அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சில ஸ்ட்ராட்டஜிங்களை பண்ணலாம். பண்ணுறது மூலமாக நம்ம லைட்டாக எஸ்கேப் ஆகலாம். அதுங்கிட்டேருந்து எஸ்கேப் தான் ஆக முடியுமே தவிர, அதை நேரடியாகவே போட்டு தாக்குறதுன்றது முடியவே முடியாத காரியம். அது அவ்வளோ கஷ்டமான விஷயம். ஆனால் நிறைய பேருக்கு புரியறதில்ல. அதை நேரடியாக போட்டு தாக்குறதுனால செத்தே போயிடுவாங்க. அதை நேரடியாக தாக்குறவங்க செத்தே போயிடுவாங்க. நிறைய இந்த திடீர் அகால மரணங்கள், திடீர் மரணங்கள், சின்ன வயசுலேயே நோய் போயிடுச்சு எல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, அந்த ஸ்தூல ஆத்மா அதில் உட்காந்துங்குதுன்னெலாம் தெரியாமையே அதை டைரெக்டாகவே நேரில் போயிட்டு அடிக்கிறது தான் காரணம். நம்ம வீட்டுக்குள்ளேயே தான் நடக்கிற விஷயத்த நான் பேசிகிட்டு இருக்கிறேன். வானத்தில் நடக்கிற விஷயத்தை பற்றி பேசலை. அந்த ஸ்தூல ஆத்மாவுக்கு யாரா சப்போர்ட் பண்ணுறதுன்னு கேட்டால், அந்த வானத்தில் இருக்கிற அசுரர் டீம் ஹெல்ப் பண்ணுது. அதுக்கு அசுரர் டீமுக்கு தேவர் டீமு நம்ம கடவுள் டீமை விட கம்மி சக்திக்குதுன்னா அப்படிலாம் இல்லை. அதுக்கும் ஈக்குவலான சக்தி தான் இருக்குது. அதுக்கும் பயங்கரமான சக்தி தான் இருக்குது. அதனால் அது என்ன பண்ணுதுன்னா, அந்த ஸ்தூல ஆத்மா இருக்கிறவங்களுக்கு அந்த சக்தியை அது கொடுக்குது. நம்மளுக்கு புரியுதில்ல, இவன் இவ்வளோ கெட்டவனாக இருக்கிறானே, ஆனால் இவன் இவ்வளோ பயங்கரமாக எனர்ஜெட்டிக்காக இவ்வளோ எல்லா விஷயத்தையும் நம்ம எது வேணும்னு நினச்சோமோ அதெல்லாம் அவனுக்கு கிடைக்குதேன்னு நினச்சிட்டு இருப்போம். நம்ம அப்படிலாம் கிடையாது. அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அந்த மேலே அதுதான் கைட் பண்ணுது. நீ புலம்பிட்டு உட்காந்துட்ருக்கறல்ல, உனக்கு எதிராளாக அவனை சூஸ் பண்ணுது. அவனை சூஸ் பண்ணி அவன் உடம்புக்குள்ளே அது அவனை உட்கார வைக்குது. ஆனால் பிறக்கும்போதே ஒரு ஆத்மா இருக்குது. பிறக்கும்போதே ஒரு ஆத்மாவோடு பிறக்கிறோம் நம்ம. அது போன ஜென்மத்தினுடைய கர்மா இதுங்களோட போன ஜென்மத்தில் தீராத ஆசை வேறு எதனா நமக்கு இருந்ததுன்னா, அது இந்த ஜென்மத்தில் நம்ம அதை நிறைவேற்றிக்கணும்னு அப்படியே பிறக்கும்போதே அது ஒரு ஆத்மாவாகவே பிறகுது. அது வேறு. இந்த ஸ்துலு ஆத்மான்றது அந்த பிறக்கும்போதே வர்ற ஆத்மா கூடவே ஒட்டிக்கினே வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. நடுப்புற ஒரு 4 வயசு 5 வயசில் அவங்க உடம்புல உட்காந்துக்கிட்டு அது யாரை பழி வாங்கணும்னு நினைக்குதோ, யாரை போட்டு தள்ளணும்னு பார்க்குதோ, அதுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒரு 30-40 வருஷங்கள் இல்லது 80 வருஷங்கள் கூட அதே உடம்புல உட்காந்துக்கிட்டு அதே உடம்புல தான் கடைசி வரைக்கும் உட்காந்துருக்கோன்றது தான் என்னுடைய ஐடியாவாக இருந்தது இத்தனால. ஆனால் அன்றைக்கி என் ஹஸ்பண்டுக்கு ஒரு சின்ன ஒரு அடிபட்டுது. அன்றைக்கி ராத்திரி என்னை தூக்கத்துலேருந்து ஒரு ஆத்மா எழுப்பி அந்த வீடியோவை பார்க்க சொல்லிச்சு. அதில் போய் பார்த்தா அந்த ஜோதி பீடம்ன்றவரில் அவர் பேசுகிறாரு. அவர் அந்த அகஸ்தியர் இது பண்ணுற ஜோதிடம் பார்க்குறவர். அவர் சொல்கிறாரு, அந்த ஸ்தூல ஆத்மான்றது கூடு விட்டு கூடு பாயக்கூடியதுன்னு சொன்னார். அந்த பேர் வேறு அவர் சொன்னார். அப்போ தான் எனக்கு அண்டர்ஸ்டாண்டே ஆச்சு. அது கடைசி வரைக்கும் ஒருத்தர் உடம்புல தான் இருக்குன்ற ஐடியா தான் எனக்கு இருந்தது. அன்றைக்கி அந்த புதன்கிழமை தான், போன புதன்கிழமை நைட்டு மிட்நைட்டு 2:50க்கு வந்த ஞானம் தான் எனக்கு என்னான்னு கேட்டால், 50 வருஷமாக 55 வருஷமாக ஒருத்தர் உடம்புல இருந்திருக்குது. அது இப்போ இன்னொரு உடம்புக்கு மூவ் ஆக பார்க்குதுன்ற விஷயத்தையே அன்றைக்கி ராத்திரி தான் எனக்கு பிரபஞ்சமும் அந்த ஆத்மாக்களும் சொல்லுது. ஏன்டா சொல்லுதுன்னு கேட்டால், அந்த கன்னி தெய்வத்தை பற்றி நான் வேறு விதமாக கும்பிட்டுட்டு தான் இருக்கிறேன். ஆனால் டீப்பாகவே இது தந்தை வழி கன்னி ஆத்மான்றதை லாஸ்ட் 2 வருஷமாக புரிஞ்சுக்கிறேன். அதனால் அந்த கன்னி தெய்வம் யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்களுக்கே துணி வச்சு ஒரு பக்கம் அப்பா வீட்டு வழியிலையும் பார்க்குறேன், கணவன் வீட்டு வழியிலையும் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாத கன்னி தெய்வத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் 3 நட்சத்திரங்களில் நம்ம வீட்லேயே பிறக்கிறாங்க அவங்க. அந்த இதில் நம்ம 7 தலைமுறையில் முன்னாடி பிறந்தவங்க அவங்க போயிட்டு இருந்தாங்களா சின்ன வயசில், அவங்க ஒரு ஆத்ம ரூபத்துலேயே அந்த வீட்டிலேருந்து அவங்களுக்கு அனுகிரகம் பண்ணாலும் பண்ணுது 2வது குல தெய்வமாக. அப்படி இல்லைன்னா அந்த வீட்டு மேலே மிகுந்த பற்று இருந்ததுன்னா அந்த இளம் வயதில் போன அந்த ஆத்மாக்கள் கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் நட்சத்திரத்தில் அந்த வீட்டிலேயே பிறக்கின்றது அப்படின்ற ஒரு விஷயம் விஷால் சார் அவர்கள் சொல்லி தெரியும். அதில் என்ன விஷயம்னா, நான் உத்திராட நட்சத்திரம். அதனால தான் என்ன ஆகுதுன்னா, ஆனால் அதுக்கு முன்னாடியெல்லாம் நான் அந்த அப்பா அம்மா வீட்டின் மேலேயும் அவங்க கூட நான் வளரல, அவங்க என்னை வளர்க்கலை. ஆனாலும் என்னுடைய அந்த ஒரு சின்ன வயசுலேயே போயிட்டான் பிரேம்னு ஒரு பையன். இன்றைக்கி ஏன் அந்த பேர் சொல்கிறேன்னா, நேற்று நான் கன்னி தெய்வத்துக்காக தான் புடவை வச்சு கும்பிடுங்க எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன்.
அந்த பிரேம்ன்ற பேரே நீங்கள் நினைக்கலாம், நான் சொல்கிற விஷயம் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்ப்பீங்களோ இல்லையோன்னு எனக்கு தெரியல. இந்த ஸ்தூல ஆத்மா இந்த கணக்கெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் படிப்படியாக. நேற்று நான் அதை கும்பிட்றேன். அந்த பிரேம்ன்ற தொடர்பு, அந்த குட்டி பையனாக அவன் போயிடுறான், 3 வயசில் போகிறான். பிறக்கிறப்பே ப்ரெக்னெண்ட்டில் இருக்கும்போது ஸ்கேன் பண்ணி பார்த்து அதில் நிறைய பிரச்சனைகளோடு இருக்குது அந்த குழந்த. அது போயிட்டாகட நல்லது, இல்லைன்னா வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்படும்னு நினச்சி போயிடுதுன்னா அது ஒன்றும் பெரிய வேதனை கிடையாது. அது அது கடவுளை வேண்டவே வேண்டுவாங்க. நல்லபடி அப்படியே வயிற்றில் இருக்கும்போதே இதுவாக இருந்தால் அது எதனா காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறத விட அது இருக்குதுன்னு. அதுலேயும் இன்னும் நிறைய இப்போது இந்த மாடல் குழந்தை பிறக்கிற விஷயத்துலலாம் 2 3 இது பண்ணி சொல்கிறாங்க, குழந்தைய ரெட்டை குழந்தையாக இதுவாகும். ஏன்னா அதில் ஒன்று தான் இதாக இருக்கும்ன்ற மாதிரி. அப்போ தெரிஞ்சே அதை இந்த குழந்தை வேணாம் அந்த குழந்தை வேணும்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் காலம் இது. இல்லை பிறந்தே ஒரே ஒரு நாளில் இதாகிடும். அதுக்கு இதாகிடும். ஒரு கொஞ்ச நாள் கஷ்டமாக இருக்கும். பிறக்கும்போது இல்லைன்னா நல்லா ஹெல்த்தியாகவே வயிற்றுக்குள்ளே இருந்திருக்கும். பிறக்கும்போது போயிருக்கும், இல்லை பிறக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி உள்ளே போயிருக்கும். அது ஒரு 10 நாளில் 20 நாளில் ஆறக்கூடியது. ஆனால் ரொம்ப அழகான, அழகே இல்லைன்னா கூட சரி, எப்படி இப்போ இருந்தாலும் ரொம்ப அழகான அவ்வளோ இதுவான ஒரு பையன் ஒரு 3 வயசு வரைக்கும் அழகாக சுட்டியாக வளர்த்திட்டு அந்த குழந்தை போயிடுதுன்னா அது எவ்வளோ ஒரு கொடூரமான வலி இருக்கும் ஒரு அப்பா அம்மாவுக்குன்னு யோசித்து பாருங்கள். என்ன விஷயம்னா, அந்த என்னுடைய தம்பி பிரேம் தான் நான் சொல்கிறேன். நான் இதுலேருந்து வரேன், நான் வேறு ஊர்லேருந்து வேறு ஒருத்தர் வளர்க்குறாங்க. என்னை வளர்க்குறவரும் எனக்கு உறவு தான். ஆனால் அவர் என்னை வளர்க்குறதுக்கு இதற்கு எல்லாம் காரணம் ஸ்தூல ஆத்மாவும் அந்த வானத்தில் இருக்கிற தேவர்கள் அசுரர்கள் சம்மந்தப்பட்ட விஷயமும் இருக்குது. அதனால் இதெல்லாம் என் லைஃப்பில் நடந்துருக்குதுன்றது இப்போ லாஸ்ட் 10 வருஷத்தில் கண்டுபிடிக்கிறேன் நான். அன்றைக்கி தெரியாது எனக்கு அதெல்லாம். நான் உத்திராட நட்சத்திரம், நான் எதனால் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தேன், நான் சூரியன், இதெல்லாம் இப்போ தெரியும் எனக்கு. ஆனால் இப்போ லாஸ்ட்டு 2 வருஷத்தில் நான் கண்டுபிடிச்சது என்னுடைய கணவரின் உடலில் அமர்ந்திருக்கின்ற ஆத்மா யாருன்னெலாம் கண்டுபிடிச்சிருக்கேன். பட் என்னுடைய ஹஸ்பண்டுடைய உடம்புல ஸ்தூல ஆத்மா கிடையாது. அது வேறு ஒரு ஆத்மா உட்காந்துருக்குதுன்றதையே. என்றைக்கு உட்காந்துருக்குதுன்னா, என் ஹஸ்பண்ட் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே எங்கள் ஹஸ்பண்ட் உடம்புல உட்காந்துருக்குது அந்த ஆத்மான்ற விஷயத்த இப்போ நான் கண்டுபிடிக்கிறேன். 2025 கண்டுபிடிக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் 2025 கண்டுபிடிக்கிறேன் அந்த விஷயத்த நான். அந்த மாதிரி அந்த ஆத்மாக்கள் நகர்றது, மூவ் ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேறு மாதிரி புரிதல் இருந்தது லாஸ்ட் ஒரு 20-25 வருஷமாக. அது கண்டுபிடிச்சிக்குவேன் நான். எல்லாருமே அந்த அளவுக்கு புரிஞ்சுக்குவாங்க. அவங்களுக்குன்னா நம்மளை பார்த்தா பிடிக்காது, இவங்களுக்குன்னா நம்ம பார்த்தா பிடிக்காது, வேணாம் அவங்கக்கிட்ட சொல்ல வேணாம், நம்மளுக்கு எதாவது நல்லது வந்தால் இது எல்லாரும் உங்களுக்குள்ளலாம் கூட இருக்கும். நம்ம மூதாதையார்கள், நம்ம அப்பா அம்மா எல்லாருக்குமே இருக்கும். அதுக்கு பேரெல்லாம் தெரியாது, அது ஒரு சிலபஸ் மாதிரிலாம் சொல்ல தெரியாது. அவங்களுக்கு அதை பார்த்தாலே பிடிக்காது, இன்னத்துக்கு அவங்களுக்கு சொல்லணும், அது சொல்ல வேணாம். சரி உனக்கு நல்ல வேலை கிடச்சிதா, அது அவங்களுக்கு சொல்ல வேணாம், அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா முன்ன ஒரு முறை சொன்னப்போ அது வேலை அவங்கக்கிட்ட நம்ம சொன்னப்போ மறுநாளே அந்த வேலை போயிடுச்சு அப்படின்னு எதனா ஒரு ஆதாரம் இருக்கும். இல்லைன்னா அவங்கக்கிட்ட சொன்ன உடனே அடிபட்டு இருக்கும், எதனா ஒன்று ஆயிருக்கும். அந்த மாதிரி 4-5 முறை பார்த்துட்ருப்பாங்க எல்லாருமே. இது நம்ம தாத்தா காலத்துலேருந்து பாட்டி காலத்துலேருந்து நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருமே தெரிஞ்ச விஷயந்தான் அது. அவங்களுக்கு வேணாப்பா, அவங்க எதிர்க்க வேணாப்பா அப்படின்னு நினச்சிக்குவாங்க. ஆனால் என்ன விஷயம்னா, அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லார் உடம்புலையுமே ஸ்தூல ஆத்மா இருக்குதானா அப்படிலாம் கிடையாது. அந்த ஸ்தூல ஆத்மா ரொம்ப கொடூரமான குணங்களை கொண்டது. நாசிச குணம் இருந்தால் அதுதான் ஸ்தூல ஆத்மான்னு போட்டிருக்கேன் பாருங்கள், அதுக்கு டெஃபினேஷன். அது உட்காந்துச்சானா அவங்களுக்கே தெரியாது. அவங்களுக்கே அந்த நம்ம உடம்புக்குள்ளே ஸ்தூல ஆத்மா இருக்குதுன்ற விஷயமே அவங்களுக்கு தெரியாது. அதான் அது ஒரு மேட்ரு. எத்தனை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது தெரியுமா அந்த ஸ்தூல ஆத்மா விஷயங்களுக்கு. முடிஞ்சால் அவங்களால நோட்ஸ் எடுத்து வச்சுங்க. அதனால் என்ன லாபம்னு நீங்கள் நினைக்கலாம். இன்றைக்கி அந்த கன்னி தெய்வ விஷயங்களை நான் புரிஞ்சுக்கிட்டு நான் வணங்குறேன். எனக்கு வணங்குறதுனால எனக்கு வாய்ப்பு கொடுத்து போன வருஷமே போய் அந்த குட்டி பொண்ணுக்கு நானே அது கடவுளையே பார்த்து அமிச்சார். கரெக்டாக எங்கள் அம்மா கனவுல வருது ஒரு குட்டி பொண்ணும் ஒரு குட்டி பையன். அந்த குட்டி பையன் என் தம்பி, அந்த குட்டி பொண்ணு எங்கள் அப்பா கூட பிறந்தது. அந்த 2 பேருமே ஒரு பொண்ணு பையன் எங்கள் அம்மா கனவுல ஓடி வராங்க. அன்றைக்கி அந்த ஓடி வர்றது அன்றைக்கி ஒரு வெள்ளி தான் நினைக்கிறேன். உடனே அன்றைக்கி ஒரு 10 மணிக்கு உள்ளவே அந்த 2 குட்டி பசங்க ஒருத்தர் கூட்டின்னு வர்றாரு. அன்றைக்கி எங்கள் அப்பாவுடைய நினைவு நாள். அவர் கூட்டின்னு ஏன்னா அப்போ ஊர்லலாம் எப்படி இருப்பாங்க, நம்ம அப்பாக்கள் தாத்தாக்கள்லாம் ரொம்ப அந்த ஊரில் ஒரு பிரசித்தி பெற்றவங்களாக இருப்பாங்க. அவர் போயிட்டார், நான் அவருக்காக நினைவு நாள், அவருக்காக ஸ்வீட் வச்சு கும்பிட்றேன்னு ஒருத்தர் வந்திருக்கார். அவருடைய
பேரன் பேத்தியோ இல்லை யாரோ அவங்க வீட்டு பசங்க 2 பேரையும் கூட்டின்னு வந்துக்கிறாரு. அதே இந்த மாதிரி கனவுல பார்த்த குட்டி இப்போ என்ன கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வந்தாங்களோ அதே மாதிரி பார்த்துருக்காங்க. இந்த பையன் தான், இந்த பிரேம் தான் நினச்சிட்டு எங்கள் அம்மா சொல்கிறாங்க என்கிட்ட, பிரேம் வந்தான் தெரியுமா இன்றைக்கி என் கனவில் ஓடி வந்தான், பிங்க் கலர் ட்ரெஸ்ஸு கேட்டால் அம்மான்றது பாட்டி, அம்மா வந்து ஒயிட் ட்ரெஸ் போட்டாங்க, எனக்கு பிங்க் ட்ரெஸ்ஸு ஷர்ட்டு தான் நான் கேட்டேன் அப்படின்னு மழையில் குரலோடு பேசிக்கிட்டே ஓடி வந்தான் இப்போ கட்டியிருக்கிற புது வீட்டில். அப்போ ஓடி வந்து கதவு கூட தாப்பால் போட்டிருந்தேன் ராஜா, எப்படி நீ உள்ளே வந்தேன்னு கேட்டேன். அப்போ விழிப்பு வந்துச்சு. அப்புறம் பார்த்தா இந்த 2 பேரும் வந்து அந்த 2 குட்டி பசங்களும் வந்தாங்க. ஆனால் நான் சொல்கிறேன் அப்புறம் அந்த மாதிரி விளக்கம். அந்த இன்னொன்று வந்து நான் கும்பிட்டுட்ருக்கேன் இப்போ கரெக்டாக அப்பா கூட பிறந்த குட்டி பொண்ணு அது, அந்த குட்டி பொண்ணு தான் அது கணக்குன்னு சொல்லிட்டு தேடி தேடி பார்த்து ஒரு அந்த வயசு பையனுக்கு ஏன்னா பையனுங்களுக்கு பிங்க் கலர் ட்ரெஸ் அவ்வளோ இருக்காது, அதை தேடி அந்த பிங்க் கலர் ட்ரெஸ்ஸையும் அந்த குட்டி பாப்பாவுக்கு அந்த அப்பா கூட பிறந்ததுக்கும் வாங்கின்னு போயிட்டு நான் கொடுக்குறேன். அது ஏற்கனவே இது நம்ம தெரிஞ்சு வணங்கத்தினால அந்த வாய்ப்பையே கடவுள் எனக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. நேற்று கன்னி தெய்வத்துக்காக தான் நான் கும்பிட்றேன். அதாவது பையனாக போனால் கூட அவங்களும் அந்த கன்னி தெய்வ லிஸ்ட்டில் தான் வராங்கன்னு வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு சில விஷயங்களை காட்டுறேன் பாருங்கள். இன்றைக்கி டி நகர் குமார் குருஜியோட பிறந்த நாள். அவர்கிட்ட சுகபிரம்மருக்கு தான் நம்ம கும்பிட்றோம். அதுக்காக தான் பச்சை கலர் ட்ரெஸ் போட்டுருக்கேன். இந்த மாதங்கி இது வந்து ஷாமலா ராத்திரிக்காக இதை ஈசான மூலையில் இங்கே நான் போட்டிருக்கேன். இங்கே சமயபுரம் மாரியம்மாவை நான் பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த மாவை ஓம் சித்ராதேவி நமக்கு பவானி ஆனந்த் அவர்கள் சொன்னார் இல்லைங்களா, அந்த பவானின்ற பேர் கூட கனெக்ஷன் இருக்குதுன்றதுனால தான் அந்த கரெக்டாக அந்த வண்டியில் பவானி அம்மன் துணைன்ற வண்டியிலே வந்து அந்த ஏசி இறங்குந்து சஷ்டி அன்னைக்கு. அந்த மாதிரி இந்த பவானி ஆனந்த் அவர்கள் சொல்கிறாருன்னா அது எனக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் கரெக்டாக. காரணம் என்னென்னா நான் அந்த கன்னி தெய்வம் குலதெய்வம் எல்லாத்தையுமே கான்சியஸ் இன்னும் கரெக்டு விஷயங்கள் புரிஞ்சு வேண்டதுனால்தான் அந்த பெயரை கொண்ட ஜோதிடர் பேசுகின்ற வீடியோவை பார்த்து அதே விஷயத்தை என் கூட கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இது வந்து நான் இப்போ ஷாமலா ராத்திரிக்காக போட்டிருந்தேன். இப்போ நேற்று வெள்ளிக்கிழமை கும்பிட்ற வரைக்கும் இது பண்ணிடலாம், வச்சு கும்பிட்டுடலாம், இன்னும் கொஞ்சம் தைப்பூசம் பௌர்ணமி வரைக்கும் இருக்கட்டும்னு அப்படியே வச்சுருக்கிறேன். இதே மாதிரி நான் ஹாலில் போட்டு வச்சுருந்தேன். வாராகி கனெக்ஷன் எல்லாம் எப்படி வந்தது, சரஸ்வதி எல்லாம் வந்தது அக்டோபர் நவம்பரில் நடு ஹாலில் போட்டு வச்சுருந்தேன். அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இதை நான் கும்பிட்றேன். அப்புறம் என்ன பண்ணுறேன்னா தை வெள்ளிக்காக வாழை இலை இதெல்லாம் வாங்குகிறேன். அது எப்படி தான் கும்பிடணும், கன்னி தெய்வத்துக்கு அந்த குங்கெல்லாம் எப்படி வச்சு கும்பிடணும்லாம் சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு. தீபாவளி அப்போவே எடுத்துன்னு வந்துட்டேன். ட்ரெஸ் வாங்கும்போது 2 தை மாதத்துக்கு ஒன்று ஆடி மாதத்துக்கு ஒன்றெல்லாம் எடுத்துன்னு வந்துட்டேன். அது கூட முடிஞ்சால் காட்டுறேன் என்ன மாதிரி வாங்கினேன் நான். ஏன்னா அதுக்கு அது மாதிரி அட்டாச் பண்ண புடவைங்க, இந்த சர்தோர்ச்சி ஒர்க் பண்ணுற புடவைங்க அந்த மாதிரிலாம் வைக்க மாட்டாங்க. ஒரு காட்டன் சாரியோ மதுரை காட்டன் அந்த மாதிரி ஒரு சுங்குடி சாரி அந்த மாதிரி தான் வைக்கணும் அந்த கன்னி தெய்வ ஆத்மாங்களுக்கு வைக்கிறதுன்றது. அதுவும் சொல்கிறேன். இல்லை தெரிஞ்சவங்களுக்கே தெரிஞ்சே இருக்குது அவங்க யாருன்னா பால் சட்டை வைக்கிறது அதெல்லாம். இப்போ அந்த மாதிரி கும்புறதுக்காக நேற்று என்ன பண்ணேன், எல்லாம் வாங்கினேன். பொந்து நூல் நான் வாங்க மறந்துட்டேன். இப்போது நோன்புக்குன்னு நம்ம வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த நோன்புக்கு வைக்கிறது வந்து மகாலட்சுமிக்காக வைக்கிறது நோன்பு. நம்ம கேதாரேஸ்வரர் நோன்போ இல்லை வரலட்சுமி நோன்பு இதெல்லாம் பண்ணும்போது நமக்குன்னே சில பிரிவினருக்குன்னு ஒரு விதமான கயிறு விற்கும் உங்களுக்கு இந்த கடையில். அதில் எங்களது வந்து 21 முடிச்சுகள் போட்ட மஞ்சள் கயிறு தான் எங்களது. லைட் கலர் எல்லோ, ஆரஞ்சு கலராக இருக்காது, லைட் எல்லோவாக இருக்கும். அந்த கயிறு அதுதான் எங்களது. அது வந்து மகாலட்சுமிக்காக நம்ம வச்சு கும்பிட்றது. அது அந்த மாதிரி நோன்பு கயிறு இருந்தால் அதை வச்சு கும்பிடலாம். வேறு வழி இல்லாமல் பொந்து நூல் தான் இதுக்கு வைக்கணும். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இது வந்து நம்ம ஆத்மாவாக இருந்து இவங்கள போர்ந்து அவங்களுக்காக நம்ம நூலில் நம்ம கையில் மஞ்சள் தடவி அதை வச்சு வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கு அதை கட் பண்ணி அந்த புடவு மேலேயே வெத்தலை பாக்கு பழம்லாம் வச்சு கும்பிடணும். அது அந்த இது மறந்து போச்சு. பொந்து நூல் வாங்கணும்னு மறந்து போச்சு. பேசாமல் நோன்பு கயிறே எதனா இருந்துதானே எடுத்து கும்பிட்டுலாமான்னு தேடுறேன் நான். ஆனால் அது பிரபஞ்சம் முடிவு பண்ணிக்குது அந்த விஷயத்தை. இந்த நூல் தான் 2026 தை வெள்ளின்னு கும்பிடும்போது இந்த நூலை தான் அதுக்கு நீ உபயோகப்படுத்தணும்னு லாஸ்ட் 2 வருஷத்துல முடிவு பண்ணியிருக்கோம் பிரபஞ்சத்தை. அதுக்கு முன்னாடி முடிவு பண்ணியிருக்காதத்தை. நேற்று முன்னாடி நாள் ஞாபகம் வந்திருந்தா என்ன பண்ணியிருப்பேன், பொந்து நூல் வாங்கிட்டு இருப்பேன். எனக்கு ஞாபகம் வரக்கூடாதுன்றது தான் பிரபஞ்சத்தினுடைய கணக்கு. அதை பிரபஞ்சம் தான் பண்ணுது அந்த வேலையை. அதனால் இந்த கலசம் வந்து சில கலசம் வந்து அப்போவே கழுவிடுவேன். இந்த கலசம் வந்து கொளத்தூரில் சுந்தர விநாயகர்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு பூமி பூஜை போட்டாங்க ஒரு விஜயதசமி அன்னைக்கு. அப்போது இது எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்க. அதை அப்படியே வச்சுட்டுருக்குறேன் இன்னும். ஆனால் இந்த மாதிரி எத்தனையோ எடுத்துன்னு வந்ததை கழுவி வாஷ் பண்ணி அந்த தேங்காவை எடுத்து இது பண்ணிவிட்டு கழுவி வச்சுருவேன். ஆனால் சிலது மட்டும் அது ஏனோ அப்படியே இருக்கணும்னு தோணும், அது அப்படியே வச்சுன்னு வந்துட்டேன். அதே மாதிரி இது வந்து அதே கொளத்தூரில், இந்த ஊர் சென்னை கிட்ட இருக்கிற கொளத்தூரில்
அங்கே ஆந்திரா பார்டரில் வரும் அது. நகரி திருப்பதி கிட்ட வருது அந்த கொளத்தூர். திருப்பதி அந்த திருத்தணியெல்லாம் தாண்டி வரும் அது. அந்த மாதிரி வந்து அந்த கொளத்தூர் வந்து அந்த கொளத்தூரில் சிவன் கோயில் ஒன்று கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. அங்கேருந்து கொடுத்து அனுப்புகிறாங்க. இது மேலே நூல் சுற்றி வச்சுருக்கு. அதையும் ஏனோ தெரில, எனக்கு எடுத்து உள்ளே வைக்கணும்னு தோணல. கொளத்தூர் சிவபெருமானுன்னே நினச்சி கும்பிட்றேன். நான் அந்த கும்பாபிஷேகம் போனேன்னா போகல, அதெல்லாம் போகல. இதை நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. நான் ஒரு சிவன் அந்த அரக்கோணம் வீட்டில் சிவபெருமான் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு போகிறேன். அந்த வீட்டில் இருந்த சிவான்ற பையன் ஒரு ஆணி மாத பௌர்ணமியில் இவர் அருணகிரிநாதருடைய குரு பூஜை நாள் இது. ஆணி வந்து அருணகிரிநாதரோட குரு பூஜை நாள் அன்னைக்கு பௌர்ணமியும் கூட. அன்னைக்கு அந்த பையன் அந்த வீட்டில் சூசைட் பண்ணிக்கிறான். அவன் பேரும் சிவாதான்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா. அந்த விஷயத்துக்கும், ஏன்னா அதெல்லாம் சுலு ஆத்மா காரணமாக நடந்த விஷயங்கள். அதெல்லாம் வந்து சுலு ஆத்மா காரணமாக நடந்த சடங்குகள், பிரபஞ்ச சடங்குகள். கடவுளும் அந்த சிவபெருமானோ அந்த முருகரோ நான் வணங்குகின்ற தெய்வங்களோ, நான் வணங்குகின்ற கன்னி தெய்வங்களோ, அல்லது என் வீட்டு குல தெய்வங்களோ, அல்லது மூதாதியார் செய்த புண்ணியங்கள் காரணமாகவோ எனக்காக கடவுள்கள் செய்கின்ற சடங்குகள். அதெல்லாம் அந்த விஷயத்தோட சம்மந்தப்பட்டது இருக்குது இந்த கொளத்தூர் சிவன் கோயிலினுடைய கும்பாபிஷேகம். அதை நேற்று நான் இதை சரி என்ன பண்ணுறது, நூல் கீழே போய் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கரெக்டாக நம்ம பண்ணணும், கற்பூரம் ஏற்றணும் போது இந்த நூலை வைக்கலான்னு பார்த்தா நம்ம இறங்கி போய் வாங்க வேண்டியதாக இருக்கும் போல் இருக்குதே. இந்த பொந்து நூலுக்காக ஹஸ்பண்டுக்கு கேட்டோம்னா நேற்றே ஏன் சொல்லலைன்னு சொல்லுவார். என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு இந்த சொம்பை நான் பார்க்குறேன். ஏன்னா பிரபஞ்சம் தான் என்னத்தை பார்க்க விற்குது. அதனால் என்ன பண்ணுறேன்னா, ஏன் இதே வந்து நான் இப்போது இதுக்கெல்லாம் நாங்கள் இது கொடுப்போம், திதி கொடுப்போம். இந்த மாமனார் மாமியார் இதுக்கெல்லாம் திதி கொடுப்போம். அப்போது ஒரு 5 சொம்பு எடுத்துன்னு சொல்லுவார், அதில் நூல் சுற்றுவார். இப்போ அதை வந்து நான் அதை கும்புறதுக்கு அந்த நூலை யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் இது கும்பாபிஷேகம் பண்ண சொம்பு தானே, சரி இது யூஸ் பண்ணான்னா அப்படின்னு யோசிச்சுருக்கும்போதே பெல் அடிக்குது. அப்போ ஓகே, பிரபஞ்சம் ஓகேன்னு சொல்லுது. பிரபஞ்சம் கண்டிப்பாக நீ இந்த நூல் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் என்னை பொந்து நூல் மட்டும் மறக்க வச்சுருக்குது. சரி இது நம்ம தொடவே இல்லை, வச்சது நாள்லேருந்து அப்படியே இருக்குது. அது சரின்னு எடுத்தால் அது உள்ளே வெட்டி இருந்தது. சரி இது மேலே என்ன இருக்குது படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி படித்தா இந்த பிரேமுன்னு போட்டு வச்சுக்குது பாருங்கள். இதில் பிரேமு 9 நம்பரு, சிம்பிள் ஆஃப் குவாலிட்டி பிரேம் அப்படின்னு போட்டிருக்குது. அதுக்கப்புறம் நான் எப்போவுமே இங்கே இருக்கிற பாடி சரவணா ஸ்டோர்ஸ் தான் வந்து சரவணா ஸ்டோர்ஸு, ஸ்ரீகுமரன், முருகன் பெயரை கொண்ட கடவுள் இதுங்கெல்லாம் தானாகவே நான் போகிறது ஒன்று இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டுக்கிட்ட கூட நீங்கள் எப்பவுமே போகிற ஒரு கடைக்கு ஒரு கடவுளினுடைய பெயர் இருந்ததுன்னா அது உண்மையிலே உங்களுக்கும் அதுக்கும் ஏதோ ஒரு கர்ம தொடர்பு இருக்கும், கனெக்ஷன் இருக்கும். அதனால தான் நீங்கள் அந்த கடைக்கு ரொம்ப போகிறதா இருக்கும். தொடர்ந்து வாங்குகிற ப்ரொவிஷன் கடையாக இருக்கட்டும், தொடர்ந்து வாங்குகிற துணி கடையாக இருக்கட்டும், அது அடிக்கடியே நீங்கள் அங்கே வாங்குறீங்கன்னா அந்த கடைக்கும் உங்களுக்குமே ஒரு தொடர்பு இருக்கும். அந்த மாதிரி நான் அந்த பாடி சரவணா ஸ்டோர்ஸ் லாஸ்ட் ஒரு 10 வருஷமாக அந்த கடைக்கு நான் போகும்போதே கரெக்டாக அந்த ஆட்டோவில் ஒரு முறை கனகம்பட்டி ஐயாவுடைய ஃபோட்டோ, அந்த மாதிரி ஆண்டார் குப்பம் பாலசுப்ரமணியாவது ரொம்ப பிரசித்தி பெற்றது கிடையாது, உங்களுக்கு ரொம்ப எல்லாத்துலேயும் இருக்காது. இன்னொரு முறை நான் போகிறேன், அதில் ஆண்டார் குப்பம் பாலசுப்ரமணியம் வச்சு, இது ஆண்டார் குப்பம் முருகன் தானே இதுன்னு கேட்டேன் அந்த ஆட்டோக்கார். ஆமாங்க அப்படின்னார். அந்த மாதிரி அந்த கனெக்ஷன் உண்டு எனக்கு அந்த பாடி சரவணா ஸ்டோர்ஸ் போனால். அதே மாதிரி டி நகருக்கும் சில முருகன் பெயரை கொண்ட கடவுள்கள் தொடர்பு வரும் எனக்கு. சில முக்கியமான நாளில் அந்த கடைக்கு போகிற மாதிரி ஆகும். அந்த மாதிரி இது மேலே பார்த்தா அரக்கோணம் சரவணா ஸ்டோர்ஸ்னு போட்டிருக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறேன். அரக்கோணன்றதே இப்போது எனக்கு பூர்வீகம் ஆயிடுது, என்னுடைய பூர்வீகம்னு ஆயிடுது. கொளத்தூரில் பண்ணுற பூஜைக்கு அரக்கோணத்தில் வாங்கியிருக்காங்க. எங்கள் வீட்டு ஆளுங்க தான் யாருன்னா வாங்கியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இன்னொரு டீம் இருக்குது இல்லைங்களா, எங்கள் வீட்டு ஆளுங்களையே, அவங்களுடைய இது அந்த கொளத்தூரில் பண்ணுறதுக்கு அரக்கோணத்தில் சரவணா ஸ்டோர்ஸில் நிறைய வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதிலே வந்து அதில் அந்த பிரேம்ன்ற பேர் ஒன்று, அந்த அரக்கோணம் சரவணா ஸ்டோர்ஸ்ன்ற பேர் ஒன்று, சரிங்களா. இப்போ போன வருஷம் தான் நான் எடுத்து போயிட்டு அந்த பிரேம்ன்ற பையனுக்கு துணியும் அந்த இன்னொரு கமலான்ற ஒரு குட்டி பொண்ணுக்கான துணியும் கரெக்டாக எங்கள் அம்மா கனவுலையும் வருது. எங்கள் அம்மா இந்த மாதிரி பிங்க் கலர் ட்ரெஸ் கேட்டாங்கன்னு சொன்னோடனே ஒரு 4 நாள்லேயே நான் அதை எடுத்து போய் கொடுக்குறேன். அந்த சமயத்தில் தான் நான் எப்போ பாரு உங்களுக்கு ஒன்று சொல்லுவேன், எங்கள் அம்மா எங்கள் சித்தியோடைய பையன் அவனுக்கு மனநிலை சரியில்லைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது வேறு யாரும் இல்லை, அது எங்கள் அம்மாவே தான். அவனும் என் தம்பி தான்.
அவனுக்கு மனநிலை இன்றைக்கி நான் சொல்கிறேன், எங்கள் ஆப்போசிட் டீமில் ஸ்துல ஆத்மாவை கொண்ட டீம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரே ஒரு ஸ்துல ஆத்மாவை கொண்ட ஒரு டீம் இருக்குது பார்த்தீங்களா என்னுடைய வாழ்க்கையில். அவங்கெல்லாம் என்ன நினச்சிங்கிறாங்கன்னா, யூடியூப் பார்த்துங்கிறாங்க அவங்கெல்லாம். இப்போ நான் பேசிங்கிறது கூட அவங்க கேட்பாங்க. அவங்கெல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, உனக்கு தைரியம் தான், அவனை உன் சித்தி பையன் சொல்லிட்டு இருக்கிறல்ல, அவனுக்கு மனநிலை சரியில்லை அப்படின்னா நீயே உன் பேரே சொல்லி உன் தம்பின்னு சொல்லி தில்லுந்தா. அதுதான் அவங்க மைண்டில் இருக்குது. நான் இன்றைக்கி சொல்கிறேன், அவன் அந்த மாதிரி போனதுக்கும் காரணம் அந்த ஸ்தூல ஆத்மா தான். இந்த பிரேம் மின்னவன் போனதுக்கும் அந்த ஸ்தூல ஆத்மா தான் காரணம். சரிங்களா? ஸ்தூல ஆத்மா இவ்வளோ மோசமானதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையில். சரி, ஸ்தூல ஆத்மாவை கொண்டவங்க டைரெக்டாகவே அவங்களுக்கு போயிட்டு பாய்சன் வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் டைரெக்டாகவே அவங்களுக்கு போய் ஸ்தூல ஆத்மாவுடைய கேரக்டர் எப்பவுமே டைரெக்டாக ஒருத்தரை கொல்லாது. ரெண்டாவது, ஸ்தூல ஆத்மா வந்து ஒருத்தரை சாகணுன்னே நினைக்காது. ஒரு நல்லா புரிஞ்சுக்குங்க. ஸ்தூல ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் ஸ்தூல ஆத்மாவுடைய கேரக்டர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸ்தூல ஆத்மா எப்பவுமே நீங்கள் செத்து போகணுன்னே நினைக்காது. எப்பவுமே ஒருத்தர் பிடிக்கலன்னா அவங்க செத்து போகணுன்னே நினைக்காது. வாழ்க்கை ஃபுல்லாக நீ உயிரோடு இருக்கணும், நான் மேலே இருக்கணும், நீ கீழே இருக்கணும்னு நினைக்கும். விஷயம் கூட, ஒரு பெஸ்ட் விஷயம் கூட என்கிட்ட இல்லாத விஷயம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கும். அதே மாதிரி என்கிட்ட பல கோடி விஷயங்கள் இருக்கலாம், உங்கள்கிட்ட பல கோடி விஷயங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்கள்கிட்ட இருக்கின்ற ஏதோ ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்கிட்ட இல்லாமல் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நிறைய இருக்குது. இன்றைக்கி நான் சும்மா ஒன்று சொல்கிறேன், வீடியோ பெருசாக போயிடும், ஒன்று சொல்கிறேன். அதில் அந்த என்னுடைய தம்பியே வந்து எனக்கு வந்து அந்த கோழிக்கால் வைக்கிறான். அந்த அன்றைக்கே வந்து அந்த நான் போயிட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு வரேன், வேப்பஞ்செல் எடுத்து தலையில் நெருப்பு சட்டி வைக்கிற இது வந்து எனக்கு கூப்பிட்றாங்க. எனக்கு என்னுடைய பாட்டி வீட்டில் நான் போயிட்டு வரேன்னா, அப்போது என்னுடைய தம்பி உடம்புல ஸ்தூல ஆத்மா இருக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. அவன் விற்கிறான், அதனுடைய விளைவாக எனக்கு வந்து உயிர் போகிற அளவுக்கு ஒரு பிரச்சனை வருது. எனக்கு மட்டும் இல்லை, எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒருத்தருக்கு வருது. அதனுடைய விளைவாக ஒரு சடங்காக தான் அது. அந்த அரக்கோண வீட்டில் அந்த மாதிரி மூல நட்சத்திரம் அன்றைக்கி அந்த பையனை, ஒரு எங்கேஜ் பையனை, ஏறக்குறைய ஈக்குவல் வயசு இருக்கிற பையனை அந்த போட்டு தட்டுறதுக்கு காரணம் என்னன்னா, நான் வணங்குகின்ற கன்னி தெய்வமும் நான் வணங்குகின்ற குலதெய்வமும் என்னுடைய மூதாதையார்கள் வணங்கி வைத்த அந்த குலதெய்வமும் தான் அந்த ஸ்தூல ஆத்மா வந்து அந்த தலைமுறையில் அப்பா வழியில் போட்டு தள்ளிடுச்சு. அந்த பிரேம்ன்றவன் கதை முடிஞ்சே போயிடுச்சு. இன்னொரு பையன் வினோத்ன்றவன், நான் ஏன் அதை நான் வீடியோவில் சொல்லாமல் இருந்தேன்னா, எனக்கு அசிங்கன்றதுக்காக நான் சொல்லாமல் இல்லை. நான் இதை அவன் நல்லா பிஇ வரைக்கும் படித்தான். ரொம்ப மற்றவங்க மேலே கன்னிங் மைண்டெல்லாம் கூட கிடையாது அவனுக்கு. இன்னும் சொல்லப்போனால் நிறைய அக்கா தங்கச்சிங்களுக்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி கொடுக்கக்கூடாது, நம்மளே வந்து இது பண்ணிக்கணும்னு விதவிதமான கேரக்டர்ஸ்லாம் நான் பார்க்குறேன். அதே ஊர்லேயே ரொம்ப பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் கூட வந்து ஈக்குவல் மைண்டு கிடையாது. அவன்லாம் ரொம்ப நல்லவனாக இருந்த பையன் அவன். அதுக்கு காரணமே என்னன்னா, அந்த ஸ்தூல ஆத்மா தான் அதுக்கு காரணமே. அந்த 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 ஸ்தூல ஆத்மா என்ன பண்ணுதுன்னா, மனநிலை சரியில்லாமல் போனதுக்கும் காரணம் அதுதான். இந்த மனநிலை சரியில்லாத பையனை எனக்கு எதிராக இந்த அக்காவால் தான் நம்மளுக்கு வந்து இதெல்லாம் நடந்துருக்குமோ, அவன் இந்த அக்கா தான் நம்மளை ஏதோ கண்ட்ரோல் வச்சுக்கிறாங்களோன்ற எண்ணத்தை உண்டு பண்ணி அவன் எனக்கு எதிராக அந்த ஸ்தூல ஆத்மா தான் வைக்கணும்னு நினைக்குது கோழிக்காலை. அந்த ஸ்தூல ஆத்மா தான் நினைக்குது, எனக்கு எதிர்ப்பாக நினைக்குது. அத்தை பண்ணுறது யாருன்னா அந்த மேலே இருக்கிற அசுர சக்தி. அந்த ஸ்தூல ஆத்மாவுக்கு அவனை யூஸ் பண்ணி அது எனக்கு அந்த கோழிக்கால் வைக்கிறதோ என் துணியை கட் பண்ணுறதோ பண்ணுதோ தவிர, உண்மையிலே இவன் மைண்டுக்குள்ளே என் மேலே ஆப்போசிட் மைண்டு இருக்குதானா கிடையாது. அவன் மனநிலை சரியில்லாத ஸ்டேஜுக்கு அவனை கொண்டு போய் அவனை யூஸ் பண்ணுது, எனக்கு எதிராக பண்ணுறதுக்கு, எனக்கு எதிராக மாந்திரிகம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுது. ஆனாலும் அந்த சிவபெருமானும் அந்த கடவுளும் அதை என்ன பண்ணுறாங்க, இது வந்து அவன் மனநிலை சரியில்லாமல் பண்ணாலும் அந்த சடங்கு தான் அது பெரிய ஆபத்தை எனக்கு உண்டு பண்ணும். அதனால் எனக்கு அதுக்கு ஆபத்துக்கு வேறு ஒரு விஷயத்தை அது செய்யுது, வேறு ஒரு விஷயத்தை காப்பாற்றுறதுக்காகவும் இது பண்ணதுக்காக. அப்போ குலதெய்வமும் அந்த கன்னி தெய்வங்களையும் வணங்க வேண்டியது எவ்வளோ முக்கியம் அப்படின்றது புரிஞ்சுக்கலாம். சரி, இந்த ஸ்தூல ஆத்மங்கள் டைரெக்டாகவே ஒரு சின்ன குழந்தைய போட்டு தள்ளுறதுக்கு வேணுன்னே அவங்க போயிட்டு எதனா சாப்பாட்டில் இது வச்சியோ இல்லை வேறு எதனா பண்ணியோ இல்லை பில்லி சோனியை மாந்திரிகம் பண்ணி போக வைப்பாங்கன்னு நினைப்பீங்களா? கிடையவே கிடையாது. அந்த ஸ்தூல ஆத்மாவுக்கு பயங்கர ஆக்ரோஷமான போட்டி வந்துச்சானா, பயங்கர ஆக்ரோஷமான எதிர்ப்பு இருந்ததானா, அது அதுக்கு வேறு எதனா காரணம் இருக்கும். அதுக்கு முன்ஜென்மத்திலையோ வேறு எங்கன்னா வந்து அந்த போட்டிக்கு அவ்வளோ பெரிய ஆதாரமான ஒரு காரணம் இருக்கும். அந்த போன ஜென்மத்தில் அவங்கள கொண்டுட்டாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. அந்த எதிராளிக்கு அவங்களுக்கு அந்த ஸ்தூல ஆத்மாவுக்கு பிடிக்காத ஒரு வேலையை அவங்க ஆகிருக்கலாம்.
உதாரணத்துக்கு மகாபாரதத்தில் உங்களுக்கு வந்து இந்த பாண்டவரா நீ தான் அரசனாக உட்காருதா நான் தான் அரசனாக உட்காருதான்னு ஒரு விஷயம் இருக்குதுங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி மகாராஜா காலத்தில் இவங்க ராணியாக உட்கார வேண்டியது அவங்க ராணியாக உட்காந்துட்ருக்கலாம். அந்த கோவம் இந்த ஜென்மத்தில் ஸ்தூல ஆத்மா வந்து உட்காருது. அவங்க 2 பேரும் ஒரே வீட்டில் வாழ்க்கப்பட்டு போகிறாங்கன்னா அப்போ அவங்க மேலே அந்த பழைய போட்டி அது வச்சுட்டு இருக்குதுன்னா அவங்கள பயங்கரமாக ஆக்ரோஷமாக அது இருக்கும். ஓவர் ஆக்ரோஷம் ஆகிற சமயத்தில் இந்த மாதிரி ஒரு பெற்ற ஒரு வாரிசுல வந்து போயிடுதுன்றது அப்படி போயிடுதோ தவிர அந்த சுல ஆத்மா எப்பவுமே வந்து அவங்க உயிர் போகிறத விரும்புறதில்ல. அவங்கள ஜெயிக்கணும்னு விரும்பும். அவங்கள ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும், அவங்க தோற்றுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் அது விரும்புது. அது உயிர் போகிறத விரும்புறது இல்லை அது ஆனால் அது வந்து அவங்க வேணான்னு நினச்சாலும் சில சமயத்தில் அவங்களுடைய ஆக்ரோஷத்தினால அந்த உயிர் போயிடுது உனக்கு. அப்படியும் உயிர் போகிறதுக்கு காரணமாக இருக்குது. அப்படி இல்லைன்னா நம்மளுடைய கடவுள்களும் நம்முடைய கன்னி தெய்வமும் நம்ம வணங்குற தெய்வங்களும் அந்த ஸ்தூல ஆத்மா காரணமாக நடுத்தர வயசில் நல்லா வேலைக்கு போகிற சமயத்தில் நல்ல புகழ்பெற்ற ஒரு விஷயத்தை அந்த பையன் பண்ணுற சமயத்தில் போனால் இன்னும் மனசு வலிக்கும். அப்போவும் இந்த ஸ்தூல ஆத்மா தான் அந்த பையனை இது பண்ண போகுது. அதனால் இப்போவே போயிடுது மேலுன்னு நம்முடைய கடவுளும் பிரபஞ்சமும் யோசித்து அதை பண்ணிடுது. அந்த மாதிரி அந்த ஸ்தூல ஆத்மாவனுடைய கொடூரமாக தான் அந்த 2 பையனுங்களுமே அப்படி ஆனது. அதுக்கப்புறம் அது எங்கடா கை விற்குதுன்னு பார்த்தா என்கிட்ட வருது. ஆனால் என் சிஸ்டர்கிட்ட போக முடியாத மாதிரி நான் வந்து உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்ததும் காரணம், எனக்கு அதை கண்டுபிடிக்க தெரியுதுன்றதும் காரணம். என்னுடைய சிஸ்டர்கிட்ட போக முடியாத மாதிரி நான் ஒரு ஸ்க்ரீனை போட்டேன், ஒரு பெரிய ஸ்க்ரீனை போட்டேன் நான் என் சிஸ்டருக்கு. எனக்கு அது புரிஞ்சு போச்சு. என்னுடைய தம்பி காலத்துலேயே எனக்கு இது புரிய வந்திருந்தா என் தம்பிக்கும் போட்டிருப்பேன் நான் ஸ்க்ரீனை. ஆனால் அப்போ நான் வந்து வேறு ஒரு உலகத்தில் இருந்தேன். வேறு விதமான ஸ்தூல ஆத்மாவை கொண்ட ஒரு ராஜ்யம் அது. அதில் ஸ்ட்ரக்காக இருந்தேன் நான். அதில் ஸ்ட்ரக்கானதில் அதை விட்டுட்டேன் நான். அப்போ என் சிஸ்டருக்கு போட்ட ஸ்க்ரீனை நான் என் தம்பிக்கே போட்டிருந்தேனா அவனும் எஸ்கேப் ஆகிருப்பான். அதில் என் சிஸ்டருக்கு போட்ட ஸ்க்ரீனில் நான் நினச்சபடி தான் அது ஒர்க் அவுட் ஆச்சு. நான் நினச்சது உண்மைதான்னு சாட்சி சொல்லுது எனக்கு. என் சிஸ்டருக்கு நான் போட்ட ஸ்க்ரீன் கரெக்டுன்னு உலகமும் அந்த இதுவும் எனக்கு சாட்சி சொல்லிக்கிட்டு இருக்குது இன்றைக்கி வரைக்கும். மகாபாரத கதை ஒன்று நாளைக்கு சொல்கிறேன். மகாபாரதத்தில் எது ஸ்தூல ஆத்மா ஆனால் உலகமே நினச்சிட்டு இருக்குது வேறு. நான் சொல்கிறேன் மகாபாரதத்தில் அது வீடியோ பெருசாக போகுது. ஸ்தூல ஆத்மாவை நம்ம ஃப்ரெண்டு பிடிக்க தான் பார்க்கணும். இதுலேயே நான் உங்களுக்கு கருணாகரன் என்ற உங்கள் அக்கௌண்ட்லேருந்து விஜயலட்சுமின்றீங்க நீங்கள் பேசுனீங்கல்ல, எனக்கு வந்து ஸ்தூல ஆத்மாவை நான் கவர் பண்ணுறதுக்கு அவங்கள ஆசுவாசப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு வீட்டுக்கு என்ன வாங்கி போகலான்னு கேட்டிங்கல்ல. நீங்கள் உண்மையிலே நான் என்னுடைய வீடியோக்குள்ளே நல்லா கவனிக்கிறீங்க, புரிஞ்சுக்கிட்டீங்கன்றதுக்கு அதுதான் ஆதாரமே. ஸ்தூல ஆத்மாவை நான் எப்படி இது பண்ணணும், அதுக்கு என்ன பூஜை பண்ணி அதை வராமல் பார்த்துக்கணும், அதுங்கிட்ட நான் எப்படி தப்பிச்சிக்குதுன்னெலாம் கொஸ்டின் கேட்காம அதை வசீகரிக்க நான் என்ன வீட்டுக்கு அந்த ஸ்தூல ஆத்மா இருக்கிற ஏதோ கண்டுபிடிச்சிட்டுக்கிறீங்க நீங்கள். அதோடு இல்லாமல் நான் என்னெல்லாம் வாங்கின்னு போய் அவங்கள ஆசுவாசப்படுத்துறது, நான் என்ன வாங்கிட்டு போட்டோம் கேட்டிங்க பாருங்கள். அங்கே நிற்கிறீங்க நீங்கள் இவங்க மதுரை விஜயலட்சுமி, இவங்க தமிழரசி, அவங்க எல்லாம் நிறைய பேர் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க பாருங்கள். அந்த லிஸ்ட்டில் வந்துட்டீங்க. இப்போ நீங்கள் அந்த கொஸ்டின் கேட்டிங்க பார்த்தீங்களா, அங்கேயே நீங்கள் வந்து நான் என்ன சொல்ல வரேன்றது புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்கள் பேர் விஜயலட்சுமி தான். நான் எப்பவுமே இந்திய பெண்ணே பாரதின்னு போட்டு டைப் பண்ணுவீங்க. உங்களுக்கும் சொல்கிறேன். இன்னொருத்தர் கேட்டிருந்தாங்க பாருங்கள், ஹஸ்பண்டுக்கு அடிபட்டது, தையல் போட்டாங்க, இதெல்லாம் நடந்தது, தெருவில் எலி செத்து போச்சு எல்லாம் சொன்னாங்க பாரு. இதெல்லாம் இப்போ நான் சொல்லி இந்த மாதிரி விஷயங்க தான் முன்னாடியே காட்டிடும் நம்மளுக்கு. ஒரு பெரிய ஆபத்து நடக்கும் போதுன்றதுக்காக ஒரு கடவுள் தான் அந்த சின்ன உயிரை வந்து அந்த எலியை செத்து போந்த பார்த்தேன், அதுக்கப்புறம் வந்து கரண்ட் ஷாக் அடிக்கிறதுக்கு இருந்தது எல்லாம் சொன்னாங்க பாருங்கள். இன்னொருத்தர் சொன்னீங்க பாருங்கள். உங்களுக்கு நான் ஏன் ஆன்சர் பண்ணாமல் இருந்தேன்னா வீடியோலேயே ஆன்சர் பண்ணுறதுக்கு தான் நான் அதை வந்து இது பண்ணாமல் இருந்தேன். அந்த இதெல்லாம் கடவுள்கள் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி ஒரு பெரிய ஆபத்தை இன்ச்சாக ஷாக் அடிக்கிறதுக்கு மாதிரி இருந்து ரத்தம் போக்கு வர மாதிரி, தையல் போகிற மாதிரி, தெருவில் எலி செத்து போயிருக்குது. இது எல்லாமே இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி விஷயங்க தான். அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் இப்போ நான் கண்டுபிடிச்சதுனால ஒரு பர்சனை என்னால் சேவ் பண்ண முடிஞ்சுதுன்னு சொல்லலாம். ஒரு காலகட்டத்துக்கு மேலே சொல்லலாம். இப்போ நான் சொன்னேன் பாருங்கள், எங்கள் தங்கச்சிக்கு ஆமாம் நான் ஸ்க்ரீன் தான் போட்டேன் அப்படின்னு இப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் டைரெக்டாக அதை சொல்லலாம். அதெல்லாம் நான் அடுத்தடுத்து சொல்கிறேன் நிறைய உங்களுக்கு. இது சுல ஆத்மாவுன்ற விஷயத்தை என்றைக்குமே அதை கடவுளுக்கே முடியாதது. எப்படி மயிலாக மாற்றிக்கிறாருல்ல சூரபத்ம இவருங்களை, அதே கதை தான் இதெல்லாம். ஏன்னா அந்த அவ்வளோ பவர் இருக்குது அதுக்கு. அந்த பவர்னுடைய கனெக்ஷனில் தான் அந்த சுல ஆத்மாக்களே இருக்கும். சுல ஆத்மான்றது என்னது, இதுங்கெல்லாமே நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேன். நான் என்ன பண்ணேன், காமதேனு படம் போட்ட, ஒரு 12 யானைகள் படம் போட்ட, தாமரை படம் போட்ட ஒரு இதுதான் வச்சு கும்பிட்டேன்.
சிலதெல்லாம் காட்டலாமா தெரியல வீடியோவில். அதுதான் நான் வந்து புடவையை வந்து அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான கருப்பு இல்லாத மாதிரி வாங்கி புடவைங்களை வச்சு அதை கும்பிடணும். கரெக்டாக நீங்கள் அதை கட்டின்னு இருக்கிற சமயத்தில் உங்களுக்கு நல்ல செய்தி. நீங்கள் அடிக்கடி எப்போ ரேண்டமாக கட்டுறீங்க, அதை கட்டும்போது உங்களுக்கு நல்ல நிகழ்ச்சி நடக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் ஒரு நல்ல நாள், ஒரு முக்கியமான நாள் அன்றைக்கி அந்த புடவையை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி புடவையை அதுக்கு வாங்குங்க. எப்போவுமே அம்மா வீட்டில் சொல்லி அம்மா வீட்டுக்கும் நீங்களே வாங்கி கொடுத்து அந்த புடவையை வச்சு கும்பிட்டு சொல்லுங்கள். அவங்க தான் வாங்கி கொடுக்கணும் அதெல்லாம் வச்சுக்காதீங்க. அவங்க துட்டில் தான் வாங்கி தரணும். வயசான காலத்தில் இருப்பாங்க அவங்க. நம்மளே கூட வாங்கி கொடுத்து அவங்க பேரில் அதை வச்சு கும்பிடுங்க. எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா, நான் தான் வாங்கி போய் கொடுத்தேன். எங்கள் அப்பா இல்லை, எங்கள் அம்மாவுக்கு யார் வாங்குவாங்க? பிறந்த 2 பிள்ளைங்களும் அந்த மாதிரி ஆகிட்டாங்க. அப்புறம் நான் போயிட்டு அது வந்து இது பண்ணுறேன்ல. அது மட்டும் இல்லை, அதை நான் செய்யறதுக்கு அதெல்லாம் நான் செயல்படுத்தி புரிஞ்சு செயல்படுத்த ஆரம்பிக்கும்போது அவனை எடுத்து போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குற லெவலுக்கு போனேன். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவன் ஓரளவுக்கு அவன் பெருசாக இனிமேல் கல்யாணம் பண்ணி சம்பாரித்து பண்ண முடியாதுன்னா கூட அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த கன்னி தெய்வத்தையும் அந்த குல தெய்வத்தையும் கும்புறதுனால்தான் அந்த ஸ்தூல ஆத்மாவனுடைய ஆக்ரோஷங்களை அது குறைக்க முடியும். அதனால் பெரிய தீய சக்திகளை வேறு வகையில் டைவெர்ட் பண்ணுற சக்தி அதுக்கு உண்டு அப்படின்றது. மகாபாரதம் கதையை நான் அடுத்த இதில் சொல்கிறேன். மகாபாரதத்தில் யாருக்கெல்லாம் அந்த ஸ்தூல ஆத்மா இருந்திருக்கும் அதனால தான் அது நடந்ததுன்றது. இந்த விஷயத்தை யாருமே மகாபாரதத்தில் அந்த ப்ராஸ்பெக்டிவில் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸ்தூல ஆத்மாவை உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன். மகாபாரத்தில் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே, அதுக்காக இல்லையேன்னு யாரும் அந்த கதையை என்கிட்ட எடுத்துக்கிட்டு யாரும் வந்துட வேணாம். ஒருத்தர் கமெண்ட் செக்ஷனில் வந்து போட்டிருக்காருங்களே, அந்த மாதிரி நிறைய அந்த சித்திரை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியிருக்குது. உங்களுக்கு அந்த சித்திரை பற்றி கொஞ்சம் தான் தெரிஞ்சிருக்குது. எனக்கு எல்லா சித்திரையும் பற்றி தெரியவே வேணாம், இல்லை ரொம்ப தெரிஞ்சுக்கவும் வேணாம், இல்லை மொத்தம் லிஸ்ட்டு போட்டு தெரியவே வேணான்ற நான். எனக்கு 10% தான் ஒரு சித்திரை பற்றி தெரியுமா, அதுவே போதும். அதுக்கப்புறம் வேறு பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கும் எனக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் நான் போயிடுவேன் நான் உங்களுக்கு. அதனால் தயவு செஞ்சு என்னுடைய இது புரிஞ்சிடுதுனாலே உங்களுக்கு அந்த இவங்க சொன்னாங்க பாருங்கள், கருணாகரன் அந்த அக்கௌண்ட்டில் வந்து சொன்னாங்க பாருங்கள், அந்த மாதிரி தான். அது ஆசுவாசப்படுத்துறதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணணும். ஆனால் எனக்கு இதுக்கெல்லாம் லெசன் தெரியாமையே நான் பண்ணியிருக்கேன் இந்த வேலையை. சின்ன வயசுலேருந்து பண்ணியிருக்கேன் நான். ஒரு 7th ஸ்டாண்டர்டு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற காலத்துலேருந்தே எனக்கு இந்த புரிதல் இருந்தது. அதுதான் எனக்கு இன்றைக்கி நினச்சி பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம கண்டுபிடிச்ச விஷயத்தை தானே நம்ம சின்ன வயசில் வந்து அவங்க நம்மக்கிட்ட சண்டைக்கு வந்தாலோ, ஸ்கூல் போகும்போதோ, இல்லை எங்கே வந்தாலும் அவங்களுக்கு ஏன் நம்ம மேலே கோவம் வருது, அவங்க சொன்ன வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு நம்ம இது பண்ணலாமா, இல்லை அவங்கள சமாதானப்படுத்தி நம்ம மேலே இருக்கிற எதிர்ப்பை ஒழிக்கிறதுக்கு எதனா ஐடியா பண்ணலாமான்னு யோசித்த ஆள் நான். ஆனால் இன்றைக்கி என் மைண்டில் ஆக்ரோஷமாக எப்படி அந்த பாஞ்சாலிக்கு வந்து அந்த தலையில் ரத்தத்தை பூசிக்கிட்டு நான் இப்படி தான் பண்ணுவேன், அந்த ரத்தத்தை பூசிக்குவேன்ற அளவுக்கு ஒரு ஆக்ரோஷங்கிறது பாருங்கள். ஃபிசிக்கலாக இல்லை, என் மைண்டில் அந்த அளவுக்கு எனக்கு ஒரு மனசு உடஞ்ச விஷயங்கள் இருக்குது. எனக்கு நான் மறந்து விட்டாலும் முருகர் இந்த சஷ்டியில் 2026 சஷ்டியில் வந்து எனக்கு அந்த வாய்ஸ் ரெக்கார்டை நான் வச்சுருந்தது எடுத்துன்னு வந்து முருகர் காட்டார் எனக்கு. நீ மறக்காது, அவ்வளோ மறக்கக்கூடிய விஷயம் அது இல்லை. அது அவமானத்தினுடைய உச்சம். மகாபாரதம்லாம் வேஸ்ட்டு, மகாபாரதத்தை விட 10 மடங்கு மோசமான விஷயங்கள் அது அப்படின்ற மாதிரி முருகர் எனக்கு நினைவூட்டிட்டு போகிறார். அது ஸ்தூல ஆத்மா பேஸில் தான் இருக்குது அந்த மேட்ரு ஸ்தூல ஆத்மா பேஸில் தான் நடக்குது. அது ஒவ்வொரு வீட்லேயும் அதான் நடக்குது. தயவு செஞ்சு இன்றைக்கி நான் இந்த விஷயத்தை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கே உங்களுக்கு வந்து ஒரு கடவுளினுடைய துணை தேவை. உங்களை சுற்றி யார் இருக்குது கண்டுபிடிச்சதுனால தானே என் சிஸ்டர் விஷயத்தில் நான் ஸ்க்ரீன் போட முடிஞ்சுது. அந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சா தானே நீங்கள் உங்களை காப்பாற்றிக்க முடியும். அது நான் எனக்கு சிஸ்டர்ன்ற மாதிரி உங்களுக்கு வீட்டில் உங்கள் பெற்ற பசங்களுக்கே நீங்கள் அந்த மாதிரி பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு முதல்ல கண்டுபிடிக்க தெரியணும்ல. சும்மா நான் இந்த சாமிக்கு பண்ணுறேன், நான் போயிட்டு வேறு எதனா மாந்திரிகம் பண்ணலாமா, அப்படியெல்லாம் யோசிக்க முடியாது. இது வேறு மாதிரி நம்ம கூடவே இருக்குங்க. அது நம்ம கூடவே வந்து உறவாடுற ஒரு விஷயம். அதுக்கெல்லாம் நீங்கள் பெரிய ஸ்டெப்பெல்லாம் டைரெக்டாக முதல்ல வந்து டைரெக்ட் சண்டையே போட முடியாது. அதுவும் நம்மளை சாகணும்னு நினைக்காது, நம்மளும் அதுங்கிட்ட டைரெக்ட் சண்டையே போட முடியாது. அது பயங்கரமான ப்ராசஸ்ஸு. அது புரிய வருதுனாலே நீங்கள் பெரிய புண்ணியம் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். அது புரிஞ்சு போச்சு. நான் சொல்கிற விஷயம் பயங்கரமான ஆழமான விஷயன்றது உங்களுக்கு ஒரு இடம் புரியுதுனாலே நீங்கள் வந்து எந்த ஜென்மத்திலையும் ஏதோ புண்ணியம் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால் தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி அந்த ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த மகாபாரத விளக்கத்தெல்லாம் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.